அமித் வா வா உள்ள வா. என்ன அப்படி பாக்குற? இல்ல, இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படியா? அப்போ மத்த நாள்ல நான் அழகா இல்லையா? இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. சரி வா வந்து உட்காரு. எந்த சம்ம உன்னால சால்வ் பண்ண முடியல? இது நாட்டி பாய். என்ன பாத்துக்கிட்டே இருக்க நீ? இல்ல, ஒண்ணும் இல்ல, நான் சும்மாதான். எனக்கு தெரியாதா நீ என் மேல ஆசைப்படுறன்னு? அப்படியெல்லாம் இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா ஆமா, ஆனா அப்படி இல்ல. நான் தான் பாக்குறேனே, நீதான் என்ன ஒரு கண்ணால ரசிக்கிறியே. அது சரி. ஆனாலும் உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா ஒரு விஷயம், எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? ஒருவேளை எனக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட் இருந்தானா அவன் நிச்சயம் உன்ன மாதிரியே இருப்பான். நீ எனக்கு பாய் ஃப்ரெண்டா இருக்கியா? எப்படி எப்படி நான் எப்படி? அதெல்லாம் அப்படிதான். யோசிச்சு பாரு. என்ன மாதிரி டென்ஷன் ஃப்ரீ கேர்ள் ஃப்ரெண்ட் உனக்கு வேற எங்கேயுமே கிடைக்க மாட்டா. சரி வா. எங்க? நல்லதா போச்சுல அமித்தோட டியூஷன் ப்ராப்ளம் சால்வ் ஆனது. டேய் அமித் நில்றா, இங்க வா, வந்து டீயை குடி. அப்புறம் இன்னைக்கு எப்படி போச்சு கிளாஸ்? கிளாஸ் ரொம்ப நல்லா போச்சுமா. ரொம்ப நல்லா சொல்லி தராங்க. இனிமே அவங்க கிட்ட தான் நான் படிப்பேன். சரி நல்லது. இப்போ உன்னோட எக்ஸாம் டென்ஷனும் முடிஞ்சு போச்சு இல்லையா? அமித், அது என்ன உன் கழுத்துல சிகப்பா ஒட்டிட்டு இருக்கு? எங்கம்மா எங்க? லிப்ஸ்டிக்கா என்ன? அதுவா இது? இல்ல மம்மி, நான் வந்து டயக்ராம் போட்டுக்கிட்டு இருந்தேன்னா அந்த கலர் ஒட்டிக்கிச்சுமா. கண்ணா, உங்க அம்மா இருக்கால, உன் விஷயத்துல ரொம்ப அதிகமா பயப்படுறா, அதனாலதான் இப்படி. அமித். சொல்லுங்கப்பா. கண்ணா, என்ன பாச்சு? என்னமோ இங்க ரொம்ப டல்லா இருக்க. உடம்பு சரியில்லையா? ஆமாப்பா. இன்னைக்கு உன்னுடைய எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்திருக்கணுமே. மேக்ஸையும் சயின்ஸும் தவிர மற்ற எல்லாத்துக்கும் வந்துருச்சு. அப்ப வழக்கம் போல நல்ல மார்க் வாங்கியிருப்ப இல்லையா? எனக்கு தெரியும். முதல்ல வந்து சாப்பிடு. ரேஷ்மா கிட்ட திருப்பி டியூஷன் போகணும் இல்லையா நீ? இல்லப்பா, எனக்கு என்னவோ தலை பயங்கரமா வலிக்குது. அதனால நான் படிக்க போறதா இல்ல.
இப்போ நான் உள்ள போய் தூங்க போறேன்ப்பா. தூங்க? ஏய், ஏய், என்ன பேசுற? ஏங்க விடுங்க அவனை, பரவாயில்ல. அவனை ரெஸ்ட் எடுக்க விடுங்க. சரிப்பா, நீ போய் ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் வந்து சாப்பிடு. ம். சரி போ. இந்நேரம் வந்திருக்கணுமே. எங்க போயிட்டான் இந்த அமித்? ஆ? போன் எதுக்காக கட் பண்றான் இவன்? அட ரேஷ்மா, வா, டீ குடிக்கிறியா? இல்ல ஆ, வேண்டாம், ஆமா. இருக்கட்டும். எப்படிமா இருக்க? ஆ. ஆ, அமித் எங்க? என்னாச்சு அவனுக்கு? இன்னைக்கு படிக்க கூட வரலையே. அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவன் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஓ அப்படியா? நான் போய் அவனை பார்க்கலாமா? ஆ, அவன் தூங்காம இருந்தான்னா நீ போய் பார்த்துட்டு வா. ம். அமித் என்னாச்சு? அ, என்- போதும், இனிமே இந்த ரிலேஷன்ஷிப்பை இதுக்கு மேல கண்டினியூ பண்ண முடியாது. என்ன? அதுக்கு என்ன அர்த்தம்? உன் காதல எதை கேட்டியோ அதான் அர்த்தம். உன் கூட அப்படிதான் இருந்ததுனால என் படிப்பில் நான் கவனம் செலுத்தாம விட்டுட்டேன். அதனால அந்த தடவை என் மார்க்ஸ் கம்மியாயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் ஃபைனலில் ஃபெயில் ஆகக்கூடாது. அது ஒரு பிரச்சனையே இல்ல. அப்படின்னா இனிமே ஒண்ணு பண்ணலாம். கொஞ்ச நேரம் படிக்கலாம், கொஞ்ச நேரம் கொஞ்சலாம். இல்ல, போதும். முதல்ல இங்க இருந்து இப்ப நீ கிளம்புங்க இருந்து போ. கொஞ்சம் பொறுமையா பேசு. நீ என்னைய விரட்டி விடுறியா? அவ்வளவு தைரியம் வந்துருச்சா உனக்கு? என்ன பத்தி உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என் கூட நல்லா சந்தோஷமா இருந்த, இப்ப என்ன கழட்டி விட பாக்குறியா? அதெல்லாம் நடக்காது கண்ணா. உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோ. ஆனா இன்னையோட நம்ம ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போச்சு. அப்படியா? என்னாச்சு? ஏன் முகத்தை திருப்பிக்கிற? இதெல்லாம் நாம ஒன்னா இருந்த பொன்னான தருணங்கள். நீ இப்படி கேவலமான பொம்பளையா? நான் இப்படி நினைச்சு கூட பார்க்கல. ஏய், நீ துரோகம் பண்ணிருக்க, துரோகம். இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி. அப்படின்னா நீ என்ன சின்ன பாப்பாவா? நீ என்ன துரோகின்னு சொல்லிட்டு இருக்க? இத பாரு, ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றதுக்கு ஒத்துக்கோ. இல்லனா இந்த வீடியோஸ் நான் எல்லார்கிட்டயுமே காட்டுவேன். இத வச்சு உன் மேல நான் ரேப் கம்ப்ளைண்ட்டும் கொடுப்பேன். யோசி, அதுக்கப்புறம் உன்னால எப்படி படிக்க முடியும்? உன் பேரண்ட்ஸோட நிலைமை என்ன ஆகும்? கண்டிப்பா தூக்குல தொங்கிடுவாங்க. இப்போ உன்கிட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இன்னைக்கு உன்னை நான் மன்னிச்சு விட்டுடுறேன். நாளையில இருந்து எதுவும் பேசாம என் வீட்டுக்கு வந்து சேரு, சரியா? அட ரேஷ்மா, உனக்கு தான் டீ. இல்ல, எனக்கு வேண்டாம். அமித்க்கு கொடுத்துருங்க. அவனுக்கு தான் பாவம் இப்ப டீ தேவைப்படும். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன்.